வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களை ஒரு நம்ப முடியாத பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். நோவாவின் பேழையை பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதை கற்பனை செய்து பாருங்கள். உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கிய காலம் நம்ப முடியாததாக தெரிகிறது, இல்லையா? ஆனால் இது சாகசமும் நம்பிக்கையும் நிறைந்த கதை. வாருங்கள் பார்க்கலாம். நீண்ட காலத்திற்கு முன்பு நோவா என்று ஒரு மனிதன் இருந்தான். நோவா ஒரு கனிவான மற்றும் நீதியுள்ள மனிதர். மேலும் அவர் கடவுளால் மிகவும் சிறப்பான பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் பேசி ஒரு பேழையை கட்டு என்றார். என்ன, ஒரு பேழையா? அது என்ன என்று நீங்கள் கேட்கிறீர்களா? சரி, அது ஒரு பிரம்மாண்டமான படகு போன்றது. நோவாவையும் அவனது குடும்பத்தையும் பல விலங்குகளையும் சுமந்து செல்லும் அளவுக்கு பெரியது. நோவா நேரத்தை வீணாக்கவில்லை. அவர் வேலை செய்ய உரிமை பெற்றார். இந்த பெரிய பேழையை மரத்தில் கட்டினார். அவர் இரவும் பகலும் கட்டுமானம் செய்தார். விரைவில் பேழை தயாராக இருந்தது. உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. விலங்குகள். ஆனால் விலங்குகளை என்ன செய்வது? ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண், ஒவ்வொரு வகையான 2 விலங்குகளையும் பேழையில் கொண்டு வரும்படி நோவாவுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சிங்கங்கள், யானைகள், ஒட்டகச்சிவிங்கிகள், பறவைகள் மற்றும் சிறு எறும்புகள் கூட 2ஆக அணிவகுத்துச் செல்லும் காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அற்புதமான அணிவகுப்பு போல இருந்தது. எல்லோரும் கப்பலில் ஏறியவுடன் வானம் சாம்பல் நிறமாக மாறியது. மழை பெய்யத் தொடங்கியது. 40 பகலும் 40 இரவும் மழை பெய்தது. மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் உள்ளடக்கி தண்ணீர் உயர்ந்து. ஆனால் பேழைக்குள் நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாகவும் உலர்ந்ததாகவும் இருந்தன. வெகு நாட்களுக்கு பிறகு மழை நின்று தண்ணீர் குறையத் தொடங்கியது. வறண்ட நிலம் இருக்கிறதா என்று பார்க்க நோவா ஒரு புறாவை அனுப்பினார். அடுத்து என்ன நடந்தது என்று யூகிக்கிறீர்களா? ஆலிவ் இலையுடன் புறா திரும்பியது. வெள்ளம் தீர்வதற்கு அறிகுறியாக இருந்தது. இறுதியாக பேழை ஒரு மலையின் அருகே நின்றது. நோவா, அவனது குடும்பம் மற்றும் அனைத்து விலங்குகளும் வறண்ட நிலத்திற்கு சென்றன. வானத்தில் ஒரு அழகான வானவில் வரவேற்கப்பட்டது. இந்த வானவில் ஒரு வாக்குறுதி, நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கங்களின் சின்னமாக இருந்தது. இது நோவாவை பற்றி நமக்கு நினைவூட்டுகிறது. மற்றும் எவ்வளவு கடினமான விஷயங்கள் இருந்தாலும் எப்போதும் பிரகாசமான நாள் இருக்கும் என்பதை இன்று நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே அடுத்த முறை நீங்கள் வானவில்லை பார்க்கும்போது நோவாவின் பேழையையும் உயிர்வாழும் மற்றும் நம்பிக்கையின் மாபெரும் சாகசத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். மேலும் மேலும் இது போன்ற கதைகளுக்கு லைஃப்ஸ் பாஸ்வேர்ட், ஐ லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல். இந்த அத்தியாயத்தில் நோவாவின் கதை நமக்கு கற்பிக்கும் ஒழுக்கம் மற்றும் படிப்பினைகளை நாம் ஆராய்வோம். கடவுளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நோவா விசுவாசம், விடாமுயற்சி மற்றும் நீதியை வெளிப்படுத்தினார். கடவுளின் திட்டத்தில் அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை அவரது குடும்பத்தையும் விலங்கு ராஜ்யத்தையும் காப்பாற்றியது. நம் சொந்த வாழ்க்கையில் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை நமக்கு காட்டுகிறது. இவ்வளவு மகத்தான பணியை செய்ய நோவா எடுத்த தைரியத்தை கற்பனை செய்து பாருங்கள். வானத்தில் மேகம் இல்லாத போது பேழையை கட்டுவது என்பது பலருக்கு கேலிக்குரியதாக தோன்றியிருக்கும். ஆயினும் கூட நோவா கடவுளுடைய வார்த்தையை நம்பினார். அது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இது நம் அனைவருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பாடம். சில சமயங்களில் மற்றவர்களுக்கு புரியாத செயல்களை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் குறிப்பிடத்தக்க விஷயங்களை சாதிக்க முடியும். நோவாவின் கதை விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. பேழையை கட்டுவது சிறிய காரியமல்ல. அதற்கு இடைவிடாத முயற்சியும் அர்ப்பணிப்பும் தேவைப்பட்டது. அதுபோலவே நம் வாழ்விலும் பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு கடின உழைப்பும் உறுதியும் தேவை. நோவாவின் உறுதியானது
சவால்களை எதிர்கொள்ளும் விடாமுயற்சி அசாதாரணமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவூட்டுகிறது. நோவாவின் பாத்திரத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் நீதி. அவர் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தார், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவருடைய நீதி அவரை இந்த தெய்வீக பணிக்கான சிறந்த வேட்பாளராக ஆக்கியது. ஒருமைப்பாடு மற்றும் தார்மீக மதிப்புகளுடன் வாழ்வது அவசியம் என்பதை காட்டுகிறது. இறுதியாக, கடவுளின் திட்டத்தில் நோவாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை அவரது குடும்பத்தை மட்டுமல்ல, இப்போது வரை முழு விலங்கு இராச்சியத்தையும் காப்பாற்றியது. இந்த ஆழமான நம்பிக்கை நம் சொந்த வாழ்க்கையில் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. நாம் ஒரு உயர்ந்த திட்டத்தில் நம்பிக்கை வைக்கும்போது நம்பிக்கையுடனும் வாழ்வின் புயல்களை நாம் கடந்து செல்ல முடியும். எனவே நோவாவின் நம்ப முடியாத பயணத்தை பற்றி சிந்திக்கையில் நம்பிக்கை, விடாமுயற்சி, நீதி மற்றும் நம்பிக்கையின் இந்த மதிப்புமிக்க படிப்பினைகளை நினைவில் கொள்வோம். நம் சொந்த சாகசங்கள் மற்றும் சவால்கள் மூலம் நம்மை வழிநடத்தக்கூடிய காலமற்ற கொள்கைகள் அவை. இந்த நுண்ணறிவு ஆய்வுக்கு என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. இது அர்த்தமுள்ளதாக இருந்தால் மேலும் சிந்திக்க தூண்டும் கதைகளுக்கு லைஃப்ஸ் பாஸ்வேர்ட்க்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் உண்மையாக இருங்கள் மற்றும் நம்பிக்கையுடன் இருங்கள். எதிர்காலத்தில் பிரகாசமான நாட்கள் காத்திருக்கின்றன. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.